ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா சேவையுமே பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்வு முகாம் பிரதி மாதம் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 2020 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்வு முகாம் பார்த்தீங்க அப்படின்னா 24/1/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இந்த சிறப்பு முகாம் பொது விநியோக திட்டம் இருக்க பாருங்க, ரேஷன் சம்பந்தப்பட்ட சிறப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே அன்னைக்கு நடைபெறும் அப்படின்ற மாரி தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் ஜனவரி மாதத்துக்கு 24/1/2026 அன்னைக்கு காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான முகாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலுமே தாங்க இருக்க போகுது. இதில் என்னமான ஸ்கீம்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் பெயரை சேர்க்கலாம், பெயர் நீக்கம் பண்ணலாம், முகவரி மாற்றலாம், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வயசானவங்க பார்த்தா ரேஷன் கடையில் நின்று, அல்லது ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் அவங்களால பார்த்தா பொருட்கள் வாங்க முடியாத போகலாம், அல்லது நார்மல் பீப்புளுக்கே ஒரு சில பேர் பொருள் வாங்க முடியாத இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னொருத்தர் போயிட்டு பொருள் வாங்குவதற்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அங்கீகார சான்று வழங்கும் முறை ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன்லேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி ரேஷன் கடைகளில் ஏதாச்சும் புகார்கள் தெரிவிக்கணும், சரியாக பொருட்கள் கொடுக்க மாட்டுறாங்க, இல்லை பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் குறைகள் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக இந்த முகாமில் நீங்கள் தெரிவிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சில சேவைகளை இந்த வெப்சைட் மூலமாக நீங்களே பண்ணலாங்க. tnpds.government.in இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்களே ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி பார்த்தா ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு, வேறு ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உறுப்பினரை பார்த்தா சேர்க்கலாம், முகவரி மாற்றம் பண்ணலாம், குடும்ப தலைவரை மாற்றம் பண்ணலாம், குடும்ப உறுப்பினர் நீக்கம் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரதிநிதி நபரை சேர்க்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்களே ஆன்லைனில் பயன்படுத்திக்கோங்க. இல்லை நான் பார்த்தா ஒரு சில சேவைகள் என்னால் ஆன்லைனில் பண்ண முடியாது, ஃபோன் நம்பரில் மாற்ற முடியாது, அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக அந்த முகாம் கலந்துக்கணும். முகாம் எங்கே நடக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்புக்கு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே உங்களுக்கு எங்கே ஆஃபீஸ் இருக்குது அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெப்சைட் மூலமாக. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குது. இப்போ அரியலூர் அப்படின்னா ஒவ்வொரு அரியலூருமே ஒவ்வொரு தாலுக் ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸ் இருக்கும், டிஎஸ்ஓ ஆஃபீஸ், அதுக்கான அட்ரஸ் என்ன அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணி கூட முகாம் நடக்குதா எப்போ நடக்குதா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த சேவையை பெற பாருங்கள். எவ்ரி மந்த்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த வகையில் இந்த மாதத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சேவை வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போயிட்டு பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.